ரைட், நெக்ஸ்ட் பார்ட். இது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும் இந்த பார்ட். Read the following text and do the activities that follow. The first sentence in the second paragraph has been left out. சரியா? இந்த இதை சொல்றாரு. அந்த ரெண்டாவது பேராகிராஃப்னா ஸ்டார்டிங் லைன் உண்டு இல்லையேண்டு அவர் சொல்றாரு முதல்லயே. முதலாவது பேராகிராஃப் முதல்ல வாசிப்போம். Water covers 70% of our planet. ஸோ எங்கட பிளானட், அதாவது எங்கட கோளுண்ட ஏர்த்துண்ட ஒரு 70% தண்ணி தான் அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? அதான் உண்மை. அண்ட் எவ்ரி ஒன் திங்ஸ் தட் இட் வில் ஆல்வேஸ் பி பிளென்டிஃபுல். ஸோ எல்லாரும் லைக் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிளென்டிஃபுல் சொல்லி சொன்னா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் எல்லாரும் லைக் யோசிக்கிறது. சரியா? ஹவவர் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெஷ் வாட்டர், தி ஸ்டஃப் வி ட்ரிங்க். சரியா? ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிச்சோன்னா பதார்த்தங்களை சொல்லலாம். சரியா? ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்றது அந்த பதார்த்தம், நாங்கள் குடிக்கிற அந்த பதார்த்தம். பாத் இன், ஸோ அது குடிக்கிறது. பாத் அப்படின்னு சொல்லி சொன்னா குளிக்கிறது. இரிகேட் அவர் ஃபார்மர்ஸ் ஃபீல்டு வித் இஸ் இன்கிரெடிப்ளி ரேர். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா ஒரு நம்ப முடியாது. இன்கிரெடிப்ளி ரேர் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப முடியாத அரிது. ரேர் அப்படின்னா அரிது. இன்கிரெடிப்ளின்னா லைக் நம்ப முடியாத அரிதான அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ ஃபார்மர்ஸ் வந்து தங்களோட பிளான்ஸை கல்டிவேட் பண்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் இப்படித்தான் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் போகுது. சரியா? தூய்மையான தண்ணி. இப்ப 70% வந்து தூய்மையான தண்ணி கிடையாது. நாங்க குளிக்கிறோம், சில தண்ணி தேவையில்லாம போகும், கழிவாக போகும். சிலது வந்து நாங்க யூஸே பண்ண இல்லாது. இப்ப கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் நாங்க யூஸே பண்ண இல்லாது அந்த இடத்துல. சரியா? ஸோ அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். ஃப்ரெஷ் வாட்டர்ன்றது நாங்க நல்ல தண்ணி. Only 3% of the world's water is fresh water, right? So அந்த 70%லையும் 3% தான் வந்து வேர்ல்டோட ஃப்ரெஷ் வாட்டராக நாங்க பாக்குறோம். அண்ட் 66% is of that is unavailable for our use. அதைத்தான் நான் சொன்னேன். எல்லாத்தையும் நாங்க வாக்கியலாம். எல்லாமே லைக் எப்படி சொல்றது, எல்லாமே எங்களோட யூஸுக்கு வராது. 70% தான் உலகத்துல இருக்கிற 70% தண்ணியை நான் யூஸ் பண்ண முடியாது, மக்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுல 3% தான் நல்ல நீர், நன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 66% லைக் கடல்கள், குளங்கள் அப்படியான விஷயங்கள், மற்றது கழிவு நீர், நிறைய தண்ணிகள் இருக்கு. சரியா? சோ அது எங்களால வந்து தொடையில அன்அவைலபிள்டா இருக்காது. சரியா? இல்ல. சரியா? As a result, 1.1 billion people worldwide lack access to water and a total of 2.7 billion people find, one second, water scarce for at least 1 month of the year. So ഇതിന്റെ വിളവാക, as a result ഇതിന്റെ വിളവാக 1.1 மில்லியன் பீப்புள் வந்து வேர்ல்ட் வைட்ல வந்து லேக், தண்ணி பற்றாக்குறையால தான் இருக்கிறாங்க. டோட்டல் ஆஃப் 2.5 பில்லியன் பீப்புள் ஃபைண்ட் வாட்டர் ஸ்கேர்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 1 மில்லியன். ஸோ ஒரு இயர்ல ஒரு மந்த் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த 2.7 பில்லியன் மக்களும் அந்த இடத்துல தண்ணி பற்றாக்குறையில ஒரு மந்த்னாலும் ஒரு இயர்ல இருப்பாங்களாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சானிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது சுகாதாரம். சரியா? சுகாதார வசதிகளை சொல்றது. இஸ் ஆல்சோ a problem for 2.4 billion people. ஸோ இந்த இடத்துல சுகாதார பிரச்சனையும் அவர் உள்ளுக்கு கொண்டு வரார். அதுவும் பீப்புளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கு. அட் த கரண்ட் கன்சப்ஷன் ரேட், இப்ப நுகர்வு லைக் கன்சப்ஷன்ன்றது நுகர்வு, இப்ப இதுக்குள்ள this situation will only get worse. By 2025, 68% of the world population may face a water shortage. இது 2018 பேப்பர். ஸோ அப்ப வந்த பேப்பர். ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025 அளவுல 25 அளவுல லைக் பீப்புள் வந்து லைக் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா வாட்டர் பற்றாக்குறையால இருப்பாங்க. சரியா? காணாது அப்படின்னு சொல்லித்தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி இருக்காங்க. ரெண்டாவது பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன் காண இல்ல. சரியா? காண இல்ல, நாங்க தான் போட போறோம் பாரு. ஃபர்ஸ்ட் பீப்புள் ஓவர் யூஸ் வாட்டர். ஃபர்ஸ்ட் முதலாவதாக அவர் என்ன சொல்றாருண்டா, பீப்புள் ஓவர் யூஸ் வாட்டர், தண்ணிய வந்து தேவையில்லாம யூஸ் பண்றது.
It may be overused on people, animals or land. அது எங்க வேணாலும் ஓவர். லைக் பீப்புள் வந்து சும்மா சும்மா தண்ணி எடுத்து ஊத்துறது, டப்பை க்ளோஸ் பண்ணாம விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அனிமல்ஸாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும். லைக் எப்படி சொல்றது, இப்ப நாங்க படிப்புக்கு போற இடத்துல ஒரு பைப் ஒன்று இருக்கு, தண்ணி ஒன்று இருக்கு. திறந்தா வந்து தண்ணி என்ன செய்யும்டா வரும். இப்ப அங்க அதுல தெரியக்கூடிய மாடுகள் என்ன செய்யும்டா வந்து குடிக்கும். அதுவே திறக்கும். அதுவே வாயால என்ன செய்யும்னா, அந்த பைப்ப மெல்லமா திறந்துட்டு, குடிச்சிட்டு, அந்த தண்ணிய என்ன செய்யும்னா, அப்படியே விட்டுட்டு போயிரும். அது பூட்டாதானே, அதுக்கு அவ்வளவுதான் அறிவு. பூட்டாம போயிரும். அப்ப அதுக்கு பிறகு தண்ணி எல்லாம் என்ன செய்யும்னா போகும். யாராவது ஒரு ஆள் தான் போய் என்னன்னு சொல்லி சொன்னா, போய் பூட்டணும் அந்த பைப்ப. அப்படி போற தண்ணீரெல்லாம் வந்து நான் அதெல்லாம் தேவையில்லாத யூஸ் தான். சரியா? தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான். It may also be overused for recreational activities without any care about the effects that it may have on the world around them. So இது வந்து லைக் அடுத்து என்ன நடக்க போறது அப்படின்றது இதுஇந்த விளைவுகள் தெரியாம லைக் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படி இருக்கீங்க. சரியா? செகண்டா அவர் சொல்ற செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், வாட்டர் பொல்யூஷன் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஹியூஜ்னா ரொம்ப பெரிய, சரியா, பிக், ரொம்ப பெரிய ப்ராப்ளம். பொல்யூஷன் கேன் பி கோஸ்ட் பை எனிதிங் ஃப்ரம் த கிச்சன் வேஸ்ட் டு கெமிக்கல். ஸோ பொல்யூஷன்ன்றது மாசு. ஸோ மாசு அப்படின்னு சொல்றது அது கிச்சன் வேஸ்ட்ல இருந்து கெமிக்கல்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அது இருக்கலாம். சரிதானே? அவர் இதையும் சொல்றார். இந்த பேராகிராஃபுக்கு ஒரு டைட்டில் இனிதான் கொடுக்க போறோம், பார்ப்போம். தேர்ட் பேராகிராஃப் அவர் சொல்றார் several adverse effects. ஸோ adverse அப்படின்னு சொல்லிச்சோன்னா பாதகமான பாதகமான இந்த விளைவு வந்து வாட்டர் scarcity have been identified. ஸோ நிறைய விளைவுகள் இதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட், people are not able to get fresh ட்ரிங்கிங் வாட்டர். முதலாவது மக்கள் வந்து குடிநீர், நல்ல ஒரு குடிநீர் வந்து கிடைக்கிறது இல்ல. இஃப் தேர் இஸ் நோ வாட்டர் தட் கேன் பி யூஸ்ட் இன் ஆர்டர் டு ஹெல்ப் வாட்டர் த crops. ஸோ பயிர்களுக்கு, crops அப்படின்றது அந்த பயிர்களுக்கு தண்ணி விடுறதுக்கும் தண்ணீர் கிடையாது. பீப்புள் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹங்கர். ஸோ அதனால வந்து கொஞ்ச நாள்ல என்ன செய்வினம்னு சொல்லி சொன்னா மக்கள் பசியால வாழ்வினம். ஹங்கர்னு சொல்லி சொன்னா பசியால என்ன செய்வினம்னு சொல்லி சொன்னா பசின்ற விளைவு என்னன்னு சொல்லி தெரியும். ஏன்னா குரூப்ஸ் வளர்ந்தா தான் நெல் வயலுக்கெல்லாம் தண்ணி போனா தான் சரியான டைம்ல அரிசி வரும். இல்லையன்னா என்ன செய்யாது, அரிசி தான் நாங்க சாப்பிடுறது. இல்லையன்னா என்ன செய்ய இயலாது, சாப்பிட இயலாது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த அவர் சொல்லி கொண்டு வர்றாரு. இதனாலதான் நீங்க பசியை வந்து என்ன செய்வீங்கன்னா ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அனிமல்ஸ் வில் ஆல்சோ டை. ஸோ தண்ணி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மனிதருக்கே இல்லைன்னு சொல்லி சொன்னா அனிமல்ஸுக்கு கிடைக்கிறது குறைவுதான். வாட்டர் ஸ்கார்சிட்டி இஸ் இன் ஷார்ட் கேசஸ் ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன் சொல்றது ரொம்ப பசி, ரொம்ப பசியை தான் ஸ்டார்வேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது கூடுதலாக எங்க இருக்குமெண்டா அந்த பெரிய கொப்பியல் வாங்கினீங்கன்னா கொப்பியலுக்கு பின்னாடி தட்டி பாருங்க, ஒரு லைக் நியர்லி ஒரு 20 வேர்ட்ஸ் இருக்கும். அந்த 20 வேர்ட்ஸ்ல வெரி அப்படின்னு போட்டுட்டு அதோட சேர்ந்து இன்னொரு வேர்ட்ஸ் ஆட் ஆகும்போது அதை ஒரு வேர்ட்ல எப்படி சொல்லலாம், வெரி ஹங்க்ரி, வெரி தேர்ஸ்டி, இப்படியான விஷயங்களை ஒரு வேர்ட்ல என்னன்னு சொல்லலாம். அந்த வெரி அடிக்கடி ஆட் பண்ணாம இருக்கிறதுக்கான இப்படியான வேர்ட்ஸ்கள் சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுவும் இருக்கும். சரியா? ஸோ இந்த ரொம்ப பசி அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஸ்டார்வேஷன்ன்றது. To occur and mass for both people and animals. Further, if you don't have access to clean water, clean waterக்குள்ள நீங்க போக இல்லைன்னு சொல்லிச்சோன்னா you will be more likely to get disease. ஸோ நீங்க இப்ப குடிநீர் வந்து நல்லதாக இல்லைன்னா கண்டிப்பாக நோய்கள் வந்து தொற்றுதான் விளைக்கிடும். சரியா? டிசீஸ்ன்றது நோய்கள் வரத்தான் செய்யும். One step we can take to help mitigate to the impact of water scarcity is conserving water. So ஒரு ஸ்டெப் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எடுக்கணும். என்ன எடுக்கணும்? இதை வந்து பாதுகாத்து கொள்றதுக்காண்டி ஒரு ஸ்டெப் ஒன்று நாங்கள் எடுக்கத்தான் வேணும் இந்த இடத்துல. இஃப் வி யூஸ் வாட்டர் வைஸ்லி இன் டே டு டே லைஃப், எங்களோட டே டு டே லைஃப்ல வந்து நாங்க வாட்டரை வந்து கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தினோம்னு சொல்லி சொன்னா மோர் வாட்டர் வில் பி அவைலபிள் ஃபார் அஸ். ஸோ நிறைய வாட்டர்னா அதுக்கு பிறகு இருக்கு. பிளான்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் when a drought occur. எப்பன்னு சொல்லிச்சுன்னா வறட்சிகள் வந்து drought அப்படின்னா வறட்சி, வறட்சி வந்து நிலவும் பொழுதும் அப்பையும் எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா தண்ணி இருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்றாங்க. டர்ன் ஆஃப் த வாட்டர் while you brush your teeth.
சில பேர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கொண்டே அந்த பைப் அவ்வளோ நேரம் வரையும் திறந்து விடுறார்கள் இருக்காங்க. அதை வேணாம்னு சொல்றாங்க அவங்க. கேன் சர்வ் மோர் தென் 100 gallons ஆஃப் வாட்டர் அ மந்த். ஸோ அதை வந்து நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மினிட்டுக்கு அவங்க சுமார் அப்ராக்சிமேட்டா போட்டிருக்காங்க 100 gallons ஒரு மந்த்துக்கு நீங்க சர்வ் பண்ணலாமா. இஃப் யூ ஹாவ் அ லீக்கி faucet, ஸோ குழாயில வந்து ஏதாவது லீக் பண்ற மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா the drips can add up to 300 gallons of water wasted in a month. ஸோ 300 gallons வந்து வாட்டர் வந்து அந்த மந்த்துக்கு வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Another way to save water is to install devices. ஸோ டிவைசஸை இன்ஸ்டால் கருவிகளை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்றாங்க. டு யூஸ் லெஸ் வாட்டர் டு பெர்ஃபார்ம் எவ்ரிடே டாஸ்க். ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகளுக்கு வந்து லைக் குறைவான தண்ணீர் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு கருவிகளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி யூஸ் வாட்டர் இன் அவர் ஹோம்ஸ் மோஸ்ட்லி வென் வி டேக் அ ஷவர். ஷவர்னா லைக் குளிக்கிறதுக்கு ஷவர் எடுக்க சொல்லி சொல்லுவாங்க. ஆர் ஃப்ளஷ் த டாய்லெட்டை வந்து ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல நவ் தேர் ஆர் லோ ஃப்ளோ டாய்லெட்ஸ் அண்ட் ஷவர் ஹெட். லைக் இப்பெல்லாம் வந்து லைக் இப்போ வந்திருக்கு இப்பெல்லாம் டெக்னாலஜில இருந்து லைக் நீங்க ரொம்ப திறந்தாலும் கூட மேல இருந்து வார அளவு லைக் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குமா அப்படி. ஸோ அப்படியானதுகளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா போட சொல்லி சொல்றாங்க. அப்ப அதனால வந்து வாட்டர் வந்து சேவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. தே கேன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர், குறைக்கலாம், we use in our day-to-day activities. People are also finding new efficient ways to save water by reusing it. திருப்பி மீள் சுழற்சி அப்படின்றதாலையும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா வாட்டரை வந்து சர்வ் பண்ணலாம். மெனி பிஸ்னஸ்மேன் ஹாவ் enthusiastically அப்படின்னு சொல்றது லைக் உற்சாகமாக ஆர்வமாக அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து ஸ்டார்டர் ரீசைக்ளிங் த வாட்டர், சரியா ரீசைக்கிள் பண்ண வலிக்கிட்டு இருக்காங்க. that they use in their manufacturing process. ஸோ அவங்களோட தேவைகள் முடிஞ்சதுக்கு பிறகு லைக் அவங்களோட இதுலயே வந்து ரீசைக்கிள் பண்ண வலிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் லெட்டிங் வாட்டர் ரன் டவுன் த ட்ரெயின், ஸோ கீழே வடிகால், ட்ரெயின்ன்றது வடிகாலில் போறதுக்கு பதிலாக திஸ் வாட்டர் இஸ் கலெக்டட், அதுக்கு பதிலாக கிளீன் சேகரிச்சு கிளீன் பண்ணி ரன் பேக் த்ரூ த சிஸ்டம், ஒரு சிஸ்டத்துக்கு கூடாக அனுப்புறாங்க. ஸோ இது வந்து ஒரு மீள் சுழற்சின்றபடியாக வந்து நல்ல வாட்டராகத்தான் இருக்கு, சரியா ஃப்ரெஷ் வாட்டராகத்தான் இருக்க போகுது. அன்பார்ச்சுனேட்லி, ஆனால் தவறுதலாக மெனி கவர்மெண்ட்ஸ் ஹாவ் டென்டட் டு இன்வெஸ்ட் ஹெவிலி in largely inefficient solution. So mega projects like dams, canals, pipeline and water reservoirs, which are generally neither environmentally sustainable nor economically வியரபிள். ஸோ ரெண்டுமே வந்து இருக்காது. என்வரான்மெண்ட்லாவும் நல்லதாக இருக்க போறது இல்லை, எக்கனாமிக்காவும் நல்லதா இருக்க போகுது இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லை. ஏன்னா நெய்தர் நோர் வந்திருக்கபடியால ரெண்டுமே நடக்காதுன்றபடியா தான் நெய்தர் நோர் கொடுப்பாங்க. இப்ப கேள்விக்கு பாருங்க. Based on the information in the text, write true or false space provided beside each sentence. So முன்னாடி கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. In less than 10 years, 68% of the world population will be affected by water scarcity. ஓ 68% வந்து இன்னும் 10 வருஷத்துல வந்து லைக் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லித்தான் அப்படியே கிடக்கு. அதே ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்கு, சரியா. இன் 10 இயர்ஸ்ன்றதும் இல்ல போல இருக்கு, மற்றும்படி இருக்கு. பட் அவங்க 18ல சொன்னது இப்ப 25 நடக்குது, சரியா. இன் லெஸ் than 10 இயர்ஸ்னா 10 இயர்ஸுக்கு குறைவாக. ஸோ ஆன்சர் ட்ரூ தான். பி அவர் சொல்றார் லோ ஃப்ளோ டாய்லெட்ஸ் டபுள் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ். லோன்னா குறைவான அந்த இதை வந்து டிவைஸை வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னது டாய்லெட்ஸ் வழிய எங்களுக்கு அது வாட்டர் யூஸ் பண்ற அமௌண்ட்டை வந்து டபுள் ஆக்கி விடுமான்னு கேட்டு கிடக்கு. இல்ல, அந்த யூஸ் பண்ண சொன்னதுக்கு காரணமே லைக் அது வந்து குறைக்கும், தண்ணியை தேவையா இல்லாம யூஸ் பண்ற தண்ணியை விட குறைச்சி விடும் கொஞ்சம். ஸோ அதுக்கு தான் அப்படியான விஷயங்களை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அப்ப இவர் சொன்ன இது வந்து பிள்ளை, டபுள் ஆகாது எங்களுக்கு ஒரு நாளும். ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஃபுல்லா எழுதணும் ஃபால்ஸ். சி சொல்லியிருக்காங்க பாருங்க, மெனி பிசினஸ்மேன் ஹெசிடேட்னா தயங்குறது டு பிகின் வாட்டர் ரீசைக்ளிங் ப்ராசஸ். ஆனா
லைக் ஹெசிடேட்னா தவிர்க்கிறது, தயங்குறது. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது ஹேவ் எந்தூசியாஸ்டிக்கலி, அவங்க அதை ஆர்வமாகத்தான் செயற்படுறாங்க. வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்றன்ற விஷயம் ஸ்டேட்மெண்ட் பேராகிராஃப் படி ஆர்வமாகத்தான் செய்யறாங்க. ஆனா கேள்விப்படி அதை தவிர்க்கிறாங்க அப்படின்ற மீனிங் மாதிரி உள்ளுக்குள்ள வருது. ஸோ இதுக்கும் தேர்ட் வேர்டும் அந்த இடத்துல ஃபால்ஸாக போக போகுது. அடுத்தது பாருங்க, த ரைட்டர் வியூஸ். ஸோ ரைட்டர்னு இருந்து பக்கம், இந்த எழுதினவர் பக்கம் இருந்து பார்க்கும் பொழுது, மெகா ப்ரொஜெக்ட்ஸ் லைக் டேம்ஸ் அஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரீசைக்ளிங் வாட்டர். ரீசைக்ளிங் பண்றது, வாட்டர் வந்து ரீசைக்கிளா பண்றதை விட இந்த மெகா ப்ரொஜெக்ட்ஸ் லைக் டேம்ஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, அவர் அப்படி ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இது அன்பார்ச்சுனேட்லி தவறுதலாக அப்படின்னு சொல்லி விழுந்திருக்கு. ஸோ இது இங்க அப்படியே நெகட்டிவா தான் போக போகுது. ஸோ இதுவும் வந்து யாருக்குள்ள போக போகுதுன்னா ஃபால்ஸ் தான். முதல்ல அது மட்டும் ட்ரூஸ், மற்றதெல்லாம் ஃபால்ஸ். Underline the most appropriate response in each of the following. What does the phrase this situation in the paragraph 1 refer to? So paragraph 1க்கு போனீங்கடா this situation அப்படின்னு சொல்லிருக்கும். அவங்க எந்த situation அந்த இடத்துல அவையல் கதைச்சிருப்பினம்னு சொல்லி சொன்னா லாஸ்ட் லைனை பாருங்க. இருக்கு பாருங்க, this situation at the current consumption rate this situation will only get worse. என்ன சிச்சுவேஷன், மேல என்ன சிச்சுவேஷனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க? வாட்டர் ஸ்கார்சிட்டியை பத்தி தான் காய்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ கொடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார் யார்? முதலாவது வாட்டர் ஸ்கார்சிட்டி வரலாம். வாட்டர் பொல்யூஷனை பத்தி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கதைக்கவே இல்லை, சரியா? வாட்டர் பாப்புலேஷனை பத்தியும் சாரி வேர்ல்ட் பாப்புலேஷனை பத்தியும் கதைக்கவே இல்லை. கதைச்சிருக்காங்க, ஆனா வந்து எப்படி கதைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் வேர்ல்டோட பாப்புலேஷன் அப்படின்னு கதைக்கல. ஒவ்வொரு டோட்டல் அமௌண்ட்டையும் சொல்லி இதால இவங்க பாதிக்கப்பட போறாங்கன்றத கதைச்சிருக்காங்க. ஸ்டார்வேஷன்ன்றது பசி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஸ்டார்வேஷன் பத்தி கதைக்கே இல்லை. ஸோ மிக பொருத்தமாக இருக்கும். அந்த பேராகிராஃபை ஃபுல்லா எடுத்து பார்த்தா மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் எதுன்னா வாட்டர் ஸ்கேசிட்டி தான். ஏன்னா இதுதான் வந்து லைக் 2025ல ரொம்ப worse ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சுச்சுவேஷனை தான். Which of the following is most appropriate as the first sentence of the paragraph 2? paragraph 2 படி எந்த ஹெடிங் அந்த அவருக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து கிடக்கு. அதுல முதலாவதாக அவர் சொல்றார், வாட்டர் பொல்யூஷன் கேன் பி ஐடென்டிஃபை as the one of the major threats, right? வாட்டர் பொல்யூஷனை பத்தியா அந்த ரெண்டாவது பேராகிராஃப் கதைச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா வாட்டர் பொல்யூஷன் தண்ணியை மாசுபடுத்துறது. பொல்யூஷனை பத்தி லாஸ்ட் 2 லைன் தான் கதைக்குது, அப்ப அது வராது. 2 major causes can be identified leading to the water scarcity. Yeah, right. அது சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. ஸோ ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுன்னு சொல்லி போட்டு உள்ளுக்குள்ளே ரெண்டு விஷயம் தான் கதைச்சிருக்காங்க. வரலாம், ரெண்டாவது வரலாம். Overuse of water is the main reason for the water pollution. Overuse of water. அதுல overuse first point தான் overuse பத்தி சொல்லுது. லாஸ்ட் லைன் செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டாவது பேராகிராஃப்ல அவர் என்ன கதைக்கிறாருன்னா பொல்யூஷனை பத்தி தான் கதைக்கிறாரா இருக்கும், சரியா? இந்த லாஸ்ட் லைனை பாத்தீங்கன்னா தெரியும், அவர் பொல்யூஷனை பத்தி கதைக்க விளக்கிட்டுறாரு. அப்ப மொத்தமா சேர்த்து நாங்க அவருக்கு அந்த இது கொடுக்கலாது, ஃபுல்லா வாட்டர் பொல்யூஷன் வந்து கொடுக்கலாது. there are some harmful effects of water scarcity. so harmfulனா லைக் துன்புறுத்தக்கூடிய துன்பமான விளைவுகள் தான் இந்த வாட்டர் ஸ்காசிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. தேவையில்லை, அந்த லைன் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அது டைரக்டாவே தெரியும். செகண்ட் பேராவை ரீட் பண்ணும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் முதலாவது லைன்ல லாஸ்ட் லைனை பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு தொடங்கும். கடைசி லைனுக்கு மேல் லைனை பாருங்க, செகண்ட் அப்படின்னு இருக்கு. அப்ப ரெண்டு மேஜரான விஷயங்களை அந்த இடத்துல அவங்க கதைக்கிறாங்க. தண்ணியின் பற்றாக்குறைக்கு ரெண்டு மேஜரான விஷயங்களை கதைக்கிறாங்க. அதைத்தான் அவர் இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்கார். 2 major causes can be identified leading to water scarcity. இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் அந்த 2 அப்படின்னு மேஜர்னு சொன்னபடியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம், ரெண்டாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அவர் கதைக்கிறார். ஸோ ரெண்டாவது ஆன்சர் இதுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும்.
Which of the following is directly mentioned by the director? ஸோ இந்த லைன் வந்து கரெக்டா டைரக்டர் சொன்ன மாதிரியே போகுது அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொல்யூஷன் கேன் பி காஸ்ட் ஒன்லி பை கிச்சன் வேஸ்ட் ஒன்லி கொடுத்துருக்காங்க. ஒன்லி அவர் சொல்லல, இதனால மட்டும் நடக்கும்னு அவர் கதைக்கவே இல்லை பொல்யூஷனை. ரெண்டாவது, more amount of pollution can be caused by chemicals than by kitchen waste. கிடையாது. கிச்சன் வேஸ்ட்டை விட கெமிக்கல் வேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் ஒரு பாயிண்ட்டும் கதைக்கல. கிச்சன் டு கெமிக்கல்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். இதை விட இது அப்படின்னு சொல்லி அவர் கதைக்கல. Farmers use new invention to reduce the amount of water they use. Farmers, அதாவது ஃபார்மர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி எங்கேயும் கதைக்கப்படையில இந்த இடத்துல. வாட்டர் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காண்டி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி எங்கேயுமே கதைப்படையில. சரியா? நாங்க தான் புது டிவைசஸா போடணும்னு சொல்லி கிடக்கு. சரியா? மற்றது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி எந்த இடத்துலயும் வர இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மோர் தென் 1 பில்லியன் பீப்புள் இன் த வேர்ல்ட் லேக் ஆக்சஸ் டு வாட்டர். ரைட், பற்றாக்குறை இருக்கு. யா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபோர்த் லைனை பாத்தீங்கன்னா, அஸ் அ ரிசல்ட் 1.1 பில்லியன் அப்படின்னு இருக்கு. இதுல அவர் குறிப்பிட்டது 1 பில்லியன், கேள்வியில் அவர் குறிப்பிட்டது 1 பில்லியன், பேராகிராஃப்ல குறிப்பிட்டது 1.1 பில்லியன். அதனாலதான் இந்த இடத்துல ஆர் விழுந்திருக்கிறார்னா மோர் அப்படின்னு விழுந்திருக்கிறார். இப்போ 1.1 பில்லியன் அப்படின்றது 1 பில்லியனோட கூடத்தான். சரியா? அப்ப அதனாலதான் அந்த இடத்துல மோர் விழுந்திருக்கு. அந்த லைனோட சேர்த்தே பாத்தீங்கன்னா இதே லைன் அப்படியே இருக்கு. ஸோ டைரக்டாக ஐடென்டிஃபை பண்றபடியால இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். 4வது ஆன்சர் கரெக்டாக இருக்கும். Which of the following is the most appropriate subtitle for paragraph number 4? 4க்குரிய சப்டைட்டில் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து சொன்னது வந்து வாட்டரை வந்து எப்படி வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும், பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம், ஸோ வறட்சி வராமல் பாதுகாக்கிறதுக்கு, ஸோ வாட்டரை வந்து எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்லி கிடக்கு. சரியா? ஸோ அதுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த 4வது பேராகிராஃப்ல. ஸோ இதுல முதலாவது பாயிண்ட் என்ன அவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, வாட்டர் பொல்யூஷன் இன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ். அதை மட்டும் நான் சொல்ல இயலாது. வாட்டர் பொல்யூஷனை மட்டும் நான் கதைக்கல. ஏன்னா அவர் என்னென்ன எப்படி பாதுகாக்கலாம் வறட்சி வரும்போது, என்னென்ன மாதிரி நாங்க சர்வ் பண்ணலாம், லைக் பிரஷ் பண்ணும்போது அந்த பைப்பை க்ளோஸ் பண்ற விஷயங்கள், அதெல்லாம் கதைச்சிருக்கிறார். வாட்டர் கன்சர்வேஷன் இன் டே டு டே லைஃப், இது வரலாம், தண்ணியை பாதுகாக்கிறது. சரியா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரவுட், அதாவது வறட்சியின் விளைவு பற்றி அவர் ஃபுல்லா கதைக்கல அந்த இடத்துல. வறட்சி அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், வறட்சி வரும் பொழுது எங்கள்கிட்ட அப்பையும் அவைலபிளா இருக்கும் தண்ணி அப்படின்னு தான் சொன்னவரே தவிர வறட்சியின் விளைவு பற்றி அவர் கதைக்கல. வாட்டர் ஃபார் பிளான்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப், அதை மச்சும்படுத்தி கதைக்கல. இந்த லாஸ்ட் 3 லைன் வந்து லைக் நாங்க எங்களோட இது பத்தி, நாங்க வேஸ்ட் பண்றதை எப்படி குறைக்கலாம்ன்றதை பத்தி தான் கதைச்சிப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சராக நாங்க கொடுக்கலாம் 2. கொஞ்சம் விளங்கித்தான் இந்த பேராகிராஃப் செய்யணும். Although 70% of our earth is covered by water, right? அதான் சொன்னது. Only 3% of it's consumable. Unfortunately, more than 60% of drinking water is dashed for our consumption. 60% of the water வந்து எங்களுக்கு எப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அன்அவைலபிளாக இல்லை அந்த இடத்துல. பேராகிராஃப்ல என்ன வேர்ட்ஸ் எடுக்கணும். சரியா? அன்அவைலபிளா 66 இருக்கும், இதுல 60% தான். அன்பார்ச்சுனேட்லி மோர் தென் 60% இருக்கு. அப்ப சரி, 66% தான் அன்அவைலபிள் மேல பேராகிராஃப்ல இருக்கும். இங்க அவங்க கேட்டது மோர் தென் 60. அப்ப அன்அவைலபிள்ன்றதுல போடலாம். Therefore, a large number of people lack access to water. Similarly, poor dash is also a problem for 2.4 billion people. Poor sanitation, the
அந்த லைன் இருக்கும் பாருங்க, சுகாதாரம். அது வந்து இது இதாலையும் ஒரு பிரச்சனை தான், சரியா? அதாவது எங்களோட சுகாதாரம் வந்து நல்லா இருக்காதனாலையும் அது ஒரு பிரச்சனை. எதுக்கு 2.4 பில்லியன் பீப்புளுக்கு அது ஒரு பிரச்சனை. அதே லைன் இருக்கு மேல. If people continue their present water consume habits, the problem is likely to be இப்படியே அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படியே இருக்கக்கூடிய ஹாபிட்ஸோடய அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபியூச்சர்ல இது எப்படி போகும்னு சொல்லி சொன்னா, ரொம்ப ரொம்ப worst-ஆக போயிரும். ரொம்ப கெட்டு கெட்டு போறான்னு சொல்றது. ரொம்ப இதா போயிரும். சரியா? இப்படியே இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, இதா போயிரும்னு சொல்லி கிடக்கு. அடுத்தது. Water shortage mainly caused by overuse of water pollution, may finally people and animals to suffer from. இதால இந்த ரெண்டு விஷயங்களால அனிமல்ஸும் பீப்புளும் எதால சஃபர் ஆக போறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஸ்டார்வேஷன், அதாவது பசி. தான் இதுக்குரிய ஆன்சர். இது கொஞ்சம் வாசிச்சு தான் எடுக்கணும் கூட. பேராகிராஃப் விளங்கி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எடுக்கலாம். பாருங்க, 4வது கேள்வி கேட்டிருக்காங்க. 4வது கேள்வி, பேராகிராஃப் நம்பர் 1ல இட் அப்படின்ற திருப்பியும் ப்ரொனவுன் வருது. இட் அப்படின்றது யார சொல்லி கிடக்கு அப்படின்னு சொல்லி கிடக்கு. இட் வில் பி பிளென்டிஃபுல் சம்திங். இது வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் ஃபர்ஸ்ட் லைன் போகுது. ஸோ எது நிறைய இருக்குண்டு? தண்ணி. ஸோ வாட்டர். அதுக்கு முன்னாடி வாட்டர்னா ஸ்டார்ட் ஆகும், சரியா? 70% ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2வது தே. பேராகிராஃப் நம்பர் 5 லாஸ்ட் பேராகிராஃப்ல தே அப்படின்னு சொல்றது என்னத்த சொல்லிருக்காங்க? தேனாலே ரெண்டு விஷயம் அதுக்குள்ள இருக்கும், சரியா? ப்ளூரல்ல தான் கண்டிப்பாக இருக்கும். அவர் சொன்ன தே வந்து யார் யார சொல்லி கிடக்குன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற லைனை பாருங்க, ஆன்சர் கிடைக்கும். லோ, ஃப்ளோ, டாய்லெட்ஸ் அண்ட் ஷவரா இருக்கும். தேர் அப்படின்னு சொல்லி கிடக்கு. தேர்னா லைக் அவர்களோட ஆக்களை தான் இப்படி சொல்லுவோம். ஸோ பேராகிராஃப் நம்பர் 5ல பாத்தீங்கன்னா இந்த தேர் அப்படின்னு சொல்றது அங்க இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் மேனை குறிச்சிருக்கு. அடுத்தது பிசினஸ் மேன் எழுதிக்கொள்ளுங்க, சரியா? ரைட் ஒன் வேர்ட் ஃபார் ஈச் ஆஃப் த கிவன் பிளாங்க்ஸ். பிசினஸ் மேன் கொடுத்துருக்காங்க. ரைட். ரைட் ஒன் வேர்ட். திருப்பியும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு ஒன் வேர்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. சப்ளை வாட்டர் டு அன் ஏரியா ஆஃப் லேண்ட் த்ரூ சேனல்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் இரிகேட். Make something less harmful or serious. Make something less harmful. குறைவான துன்பமாக இருக்கணும். or serious அப்படின்னு சொல்லி கிடக்கு. ஸோ தணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று இருக்கும். தணிக்கிறதுக்கு mitigate அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று இருக்கும் பாருங்க. A long period of time when there is little or no rain. கொஞ்சம் அல்லது ஒண்ணுமே இல்லாத ரெயின் மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லலாம்னா வறட்சி அப்படின்ற மாதிரி கதைக்கலாம். அடுத்தது ஃபிக்ஸ்ட் எக்யூப்மெண்ட் இன்டு அ பொசிஷன். ஒரு பொசிஷன்ல ஒரு டூலை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பேர் சொல்லலாம்னு சொல்லி சொன்னா இன்ஸ்டால். இன்ஸ்டால் என்ன ஒரு இடத்துல இல்ல கொடுத்துருக்காங்க.
இன்ஸ்டால் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அந்த இடத்துல இருக்கு இன்ஸ்டால் பண்ண இடத்துலயே. In a manner showing a great interest about something. ஒரு விஷயத்து மேல ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, ஆர்வமா இருக்கிறது. இந்த ஆர்வத்தை நம்ம கேட்டிருக்காங்க enthusiastically. ரைட், இவ்வளவுதான் பேராகிராஃப். ரைட்டிங் பார்ட் வந்து லைக் எஸ்ஸே அண்ட் லெட்டர் ரைட்டிங் வந்து நான் சொல்லி கொடுத்த விதத்துல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எங்களோட கிளாஸ் நடந்த டைம்ல நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மற்ற பேப்பர் லைக் எங்களோட நார்மலான ஃபீஸ் கட்டி வாராக்களுக்கு லைக் அந்த கிளாஸோட சேர்த்து 2018க்குரிய லெட்டர் அண்ட் எஸ்ஸே போகும். சரியா? ஸோ இதோட வந்து ஐ திங்க் 2018க்குரிய பாஸ் பேப்பர் ஃபினிஷ் ஆகுது. ஸோ லைக் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் பே பண்ணி போட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அடுத்தடுத்த கிளாஸ்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இனி ரெக்கார்டிங் இதுதான் லாஸ்டா இருக்கும். இனி ரெக்கார்டிங் வராது. ஓகே ரைட். ஸோ குட் நைட். ஸோ இதோட முடிச்சுக்கொள்ளும். ஓகே, தேங்க்யூ.